தமிழகத்திற்கு புதிய டிஜிபியை தேர்வு செய்வது தொடர்பாக டெல்லி மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் 3 பேரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் ஒருவர் இறுதி செய்யப்பட்டு விரைவில் புதிய டிஜிபி குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் நிரந்தரமான டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல மாதங்களாக நிலுவையில் இருந்து வருகிறது. உச்சநீதிமன்றம் கூட இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தது. தேர்தல் சமயத்தில் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் ஆணையம் நியமித்திருந்தது. ஆனாலும் கூட முறையான ஒரு டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. புதியதாக அமைந்துள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய யுபிஎஸ்சி அலுவலகத்தில் இதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் உள்துறை செயலாளர் மணிவாசன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தனர். தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் என்பது கிடைத்திருக்கின்றது. சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் மகேஷ்குமார் அகர்வால் பெயர்களை தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த பரிந்துரையின் அடிப்படையில் யுபிஎஸ்சி தனது இறுதி முடிவை எடுப்பார்கள். அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசிடமிருந்து என்ன மாதிரியான கருத்துக்களை கேட்டு பெற வேண்டுமோ அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதுதான் இன்றைய தினம் நடந்தது. இதில் ஒரு பெயர் என்பது தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அந்த பெயரை யுபிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் காலையிலிருந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக விரிவாக நடந்து வந்த நிலையில் தற்பொழுது புதிதாக தமிழ்நாடு டிஜிபி யார் என்பதற்கான அந்த இறுதி முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கின்றது. சீனியாரிட்டி அடிப்படையில் அதே போல அவர்களுடைய பணி மூப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் கலந்தாலோசிக்கப்படும். தமிழ்நாடு அரசு இந்த பெயர்களை சரியான முறையில் பரிந்துரைத்திருக்கிறார்களா என்ற விஷயமும் யுபிஎஸ்சி நிர்வாகம் அலசி ஆராய்வார்கள். குறிப்பாக ஸ்கிரீனிங் கமிட்டி, ஸ்க்ரூட்டினி கமிட்டி, செலக்ஷன் கமிட்டி போன்றவற்றையெல்லாம் தமிழ்நாடு அரசு முறையான விதிமுறைகளை பின்பற்றி இருக்கிறார்களா என்பதை யுபிஎஸ்சி அலசி ஆராயும். அதற்கு பிறகு அதிகாரிகளுடைய அந்த பணி அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் கலந்தாலோசிக்கப்பட்டு விரைவில் இந்த முடிவு என்பது வெளியாகும் என்பதுதான் தகவல்களாக கிடைத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.